அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 9ஆம் வகுப்பு தமிழ்ல 4வது இயல் இருக்கக்கூடிய புக் பேக் ஆன்சர் எல்லாமே பார்த்துடலாம். இதுல என்ன பாடம் இருக்குன்னா, இயந்திரங்களும் இணைவழி பயன்படும் ஓஎன் சமகால தொடர்களை உயிர் வகை தொல்காப்பியம் வினையும் சாடுவோம் வல்லினம் மிகா இடங்கள். ஓகேவா? ஸோ வந்து புக் பேஜ் நம்பர் 115ல கற்பை கற்றபின் வல்லினம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்க தோழி கூற்று, பெரிய தம்பி, செய்ய பறவை, பழகு தமிழ், இது கேள், எலி கடிக்கும், ஓடிய குதிரை, வரும் தரும்படி, வாழ்ந்த தலைவர், கால்காலம், இதில் எதுவுமே வல்லினம் வருமா அப்படின்னு கேட்டாங்க. இதில் எதுவுமே வல்லினம் வராது. ஏன் வராது அப்படின்னா, தோழி கூற்று எழுவாய் தொடரில் வல்லினம் வராது. பெரிய தம்பி, பெயரச்சம், சிறிய பறவை, இதுவும் பெயரச்சம். ஸோ பெயரச்சத்தில் வல்லினம் வராது. பழகு தமிழ், பழகின்ற தமிழ், பழகு தமிழ் வினைத்தொகையில் வராது. அது இது எது இதில் வல்லினம் வராது. எலி கடிக்கும் வெளித்தொடரில் வல்லினம் வராது. ஸோ இது எலி கடிக்கும் அப்படிங்கிறது அதாவது அக்ரிணையில வந்திருக்கு. அதனால நான் விதின்னு சொல்லி போட்டுக்கேன். பட் வெளியில் வராதுன்னு நினைக்கிறேன். பட் எனிவே இது வந்து எலி வந்து வராது. இதுக்கு வந்து வல்லினம் மிகாது, அது தெரியும். இது ஸோ இந்த வெளித்தொடர் கிடையாது இல்லையா? கண்டிப்பாக வெளித்தொடர் எழுவாய் தொடர். ஓகேவா? எலி கடிக்கும் அப்படிங்கிறது ஏன் எப்படி சொல்றோம் அப்படின்னா, இங்கே பாருங்க, குதிரை தாண்டியது, கிளி பேசும், இதெல்லாம் வந்து எழுவாய் தொடர் வல்லினம் மிகாதா. ஸோ அதை வச்சு இது எலி கடிக்கும் எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்லி. அடுத்து ஓடிய குதிரை அப்படிங்கிறது வினைத்தொகை, வல்லினம் மிகாது. தரும்படி படி வந்தால் வல்லினம் மிகாது. வாழ்க வீம்பொழி வினைமுற்று வல்லினம் மிகாது. கால்காலம் எழுவாய் வல்லினம் மிகாது. ஸோ இது எல்லாமே ஆன்சர் வந்து கேட்க மாட்டாங்க. வல்லினம் மிகவும் மிகாத மட்டும் தான் கேட்கறாங்க. பட் நான் அதுக்கு ரீசனும் எழுதியிருக்கேன். ஸோ எல்லாம் தவறு வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ வல்லினம் மிகவும் மிகாத அப்படின்னு சொன்னாலே போதும் அர்த்தம். ஓகே. இது வந்து நல்ல டாபிக், நல்லா படிச்சீங்க. அடுத்து வல்லினம் இடலாம் அப்படின்னு சொல்றாங்க. வாழ்த்துக்கள், எழுத்துக்கள், இது வந்து அக்ரிணை பன்மை அப்படி அக்ரிணை பன்மையில் வரும்போது வல்லினம் மிகாது. இங்கே போட்டுருக்காங்க பாருங்க. எழுத்துக்கள், பொறுத்துக்கள், வாழ்த்துக்கள், இதெல்லாம் கல் அப்படிங்கிறது அக்ரிணை பன்மை வரும்போது வல்லினம் மிகாது அப்படின்னு மிகவும் சொல்றாங்கன்னு சொல்றாங்க. பட் மிகாது சொல்லி போட்டுருக்காங்க. திருநெல்வேலி திருவாளர் இது வந்து வினைத்தொகையில் வந்து வல்லினம் மிகாது. இங்கே பாருங்க இருக்கு. திருவாளர் செல்வன் வினைத்தொகையில் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து எது சரி எது தவறு, அதுக்கு காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகம், அத்தனை ஆத்திச்சூடி, எடுத்துக்காட்டுகள், கீழ்ப்பக்கம், சான்றோர் பேரவை, சென்னை பல்கலைக்கழகம், தயிர் சோறு. ஓகேவா? ஸோ அண்ணாமலை பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது சரி. நிலைமொழி வந்து ஐகார ஈரமிகும், வருமொழி வந்து வல்லினம் மிகும் சொல்லுங்க. அதாவது நிலைமொழி வந்து ஐகார ஈரா இருந்துச்சுனாக்க ஐ அப்படிங்கிறதா, அப்போ வந்து வல்லினம் மிகும். காசா தாப்பா அப்படிங்கிற வல்லினம் அது வந்து இப்போ இருக்குது. ஓகே. அப்போ சரி. அத்தனை சிறிய இதுகள் தவறு. அத்தனை எத்தனை எத்தனை சொற்கள் பின்னாடி வல்லினம் மிகாது. அடுத்து ஆத்திச்சூடி தவறு. இரண்டாம் வேற்றுமை தொகை அப்படி தொகையில வல்லினம் மிகாது. ஓகேவா? ஆத்திச்சூடி இரண்டாம் வேற்றுமை தொகை அதுல வந்து வல்லினம் மிகாது. அடுத்து எடுத்துக்காட்டுகள் சரி. வன்தொடர் குற்றியலுகரங்கள் நிலைமொழியிலிருந்து புணர்ச்சி வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எடுத்துக்காட்டுகள் அப்படிங்கிறது வன்தொடர் குற்றியலுகரமா இருக்குது அப்படிங்கிறப்போ நிலைமொழியில் வந்து வன்தொடர் குற்றியலுகரமா இருந்துச்சுன்னா புணரும்போது வல்லினம் மிகும். அடுத்து கீழ்ப்பக்கம் அப்படிங்கிற தவிர திசைத்த பெயர்கள் பின்னாடி வல்லினம் மிகும். சான்றோர் பேரவை அப்படிங்கிறது சரி. பலர்வாழ் படக்க இணைமுற்றின் பின் சில இடங்களில் வல்லினம் மிகாது. அப்படி அதனால சான்றோர் பேரவை அப்படிங்கிறது சரி. சென்னை பல்கலைக்கழகம் இது வந்து சரி. நகர சுற்று பெயர் சொல்லின் பின்னாடி வல்லினம் மிகும். நகர அப்படிங்கிறது இது நகர சுற்று பெயர் சொல் முன்னாடி வல்லினம் மிகும். சென்னை பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது சரிதான். தயிர் சோறு சரி. இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடந்த தொகையில் வல்லினம் மிகும். ஸோ அடுத்து வந்து வங்கி கடன், பழங்களை பறிக்காதீர்கள், திட்டக்குழு, ஆணை பிறப்பி, அரசு ஆணை பிறப்பு, மருந்து கடை, வேலையில்லா பட்டதாரி, சிறப்பு பரிசு, இந்த தொடர்களில் வல்லினம் மிகும் இடங்களை கண்டறிந்து அதுக்கான இலக்கணம் அறிக்கை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வங்கி கடன் இகர ஈற்று வரும்போது ஒற்று மிகும். இகர ஈற்று வரும்போது ஒற்று மிகும். அதை ஈக்கு கூட்டி ஈ. அடுத்தது பழங்களை பறிக்காதீர்கள். இரண்டாம் வேற்றுமை விரி, அதாவது இரண்டாம் வேற்றுமை ஐ வந்து பாருங்க. பழங்களை அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இரண்டாம் வேற்றுமை தொகை தொடர் அப்படின்னு சொல்றோம். இரண்டாம் வேற்றுமை தொடரில் வல்லினம் மிகும். இந்த விரியும் சில இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ விரியும் போட்டுருக்கேன். இப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. பறிக்காதீர்கள் வல்லினம் மிகும். அடுத்து திட்டக்குழு. திட்டம் என்பது மகர ஈற்று வரும்போது வல்லினம் மிகும். திட்டம் அதாவது அப்போ வந்து திட்டம் அப்படிங்கிறது திட்டக்குழு இருக்கு. அப்போ மகர ஈற்று வருவதனால வல்லினம் மிகும். அரசு ஆணை அப்படிங்கிறது அரசு ஆணை பிறப்பித்தது இரண்டாம் வேற்றுமை தொகையில் ஒற்று மிகாது அப்படிங்கிறது ரீசன் சொல்றோம். அடுத்தது மருந்து கடை மீன்தொடர் குற்றியல் முன்னாடி ஒற்று மிகாது. மீன்தொடர் குற்றியல் வரும்பொழுது ஒற்று மிகாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வேலையில்லா பட்டதாரி ஈர்கட்ட எதிர்மறை பெயர்ச்சி வந்து ஒற்று மிகும். ஈர்கட்ட எதிர்மறை பெயர்ச்சி பின்னாடி ஒற்று மிகும். சிறப்பு பரிசு உகர ஈற்று புணர்ச்சியில் வல்லினம் மிகும். இகர ஈற்று புணர்ச்சி பூ இப்பூட்டல் ஊ அப்படிங்கிறப்ப உகர ஈற்று புணர்ச்சியில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது குருவினா. குருவினால ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இது வந்து ஞ மிலினம். ஸோ மீன்தொடர் குற்றியல் ஒற்று மிகாது. ஸோ எனக்கு டவுட் இருந்ததா, ஸோ அதனால பேசலாம் அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது புக் பேஜ் நம்பர் 116 பாருங்க. கீழ்கான 3 தொடர்கள் வந்து எது வந்து சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இருந்த இடத்தில் இருந்தே பயணச்சீட்டு எடுப்பதை எளிதாக்கி மிகப்பெரிய இந்திய துறை இந்திய தொடர் வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகமாகும். வங்கி அட்டை இல்லை என்றால் ஐபிசி எண், வங்கி கணக்கின் ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்த இயலாது. திறன் அட்டைகள் என்பவை குடும்ப அட்டை மாற்றாக வழங்கப்பட்டவை. மூன்றுமே சரிதான். அடுத்து தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்கள் நடத்தும் திறனாய்வு தேர்வு அப்படிங்கிறது தேசிய திறனாய்வு தேர்வா, ஊரக திறனாய்வு தேர்வா, தேசிய திறனாய்வு கல்வி உதவி தேர்வா அப்படிங்கிறாங்க. இது வந்து எந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்ல என்ன சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு மூணுமே சரிதான். பட் ஸ்டாண்டர்ட் வைஸ் அது மாறும். ஆனால் மூணுமே சரியான. அடுத்தது ஒன்று அறிவு, உற்று அறிவு, இரண்டு அறிவு, அதனோட இவ்வளவு அதனோட என்பதை அதனோட அப்படிங்கிறது தொடு உணர்வு தான் கொடுக்கிறாங்க. பின் வரும் தொடர்களை படித்து நான் யார் என்பதை கண்டுபிடிக்க அறிவு வாகனத்தில் நிறுத்தப்படுவேன், எல்லா குழுவையும் ஏற்றப்படுவேன், இளைவர் கூட்டம் ஏந்தி நடப்பர் அப்படிங்கிறது தமிழ் தான் அதுக்கான ஆன்சர். அடுத்தது விடையை தேர்வு செய்ய இது செயற்கைக்குள் ஏவூர்தியின் செயல்பாட்டை முன்கூட்டியே கணிக்கும். அடுத்தது கடல் பயணத்திற்கு உருவாக்கப்பட்ட செயல் இது சித்தாரா, அப்புறம் நேவிக். செயற்கைக்குள் செயல்பாட்டை முன்கூட்டி கணிக்கும் சித்தாரா, கடல் பயணத்துக்கு செயல் வந்து நேவி அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து குருவினா தான் 4 குருவினா இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் குருவினா வந்து கூட்டுப்புழவை எடுத்துக்காட்டி கவிஞர் உணர்த்தும் கருத்துக்கள். கூட்டுப்புழுக்கள் பொருளிடம் அடக்கத்துடன் இருந்து பட்டுப்பூச்சியை மாறி மீளும். அதுபோல இளைஞர்கள் பொறுமை அடக்கம் இரண்டையும் கடைபிடித்து பட்டுப்பூச்சி மீளுவது போல் உலகை வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது வந்து இணையவழியில் இயங்கும் மின்னணு இயந்திரங்கள் எவையேனும் 5 குறிப்பிடுங்க. ஏதாவது 5 கேட்கிறாங்க. மின்னணு இயந்திரங்கள் அப்படின்னா ஒளிப்படி இயந்திரம், போட்டோ காப்பியர், தொலைநகல் இயந்திரம், ஃபேக்ஸ், தானியக்க பண இயந்திரம், ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின், தானியங்க பண இயந்திரம், அட்டை பயன்படுத்தும் இயந்திரம், ஸ்வைப்பிங் மிஷின், ஆளறி சோதனை கருவி, பயோமெட்ரிக் டிவைஸ். அடுத்தது 3 வித அவற்றோடு மூக்கி, 4 வித அவற்றோடு கண்ணு, 5 வித அவற்றோடு செவியே. இவ்வடிகளில் தொல்காப்பிய குறிப்பிடும் 3 4 5 உயிர்கள் யாவை கேட்கிறாங்க. இது வந்து 3 உயிர் வந்து கரையான் இரும்பு, 4 வந்து நண்டு தும்பி, 5 வந்து பறவை விலங்கு. அடுத்தது செயற்கைக்குள் ஏவூர்தியில் பொருந்தும் செயலியை பற்றி திரு சிவன் கூறுவது யாது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. செயற்கைக்குள் ஏவூர்தியில் பொருத்தும் செயலின் பெயர் சித்தாரா. இதனை கண்டறிந்தவர் சிவன். இது செயற்கைக்குள் ஏவூர்தி பற்றி முழு விவரங்களையும் மின்னலக்க முறையை சேகரிக்கும். அதை பயன்படுத்தி வாகனத்தின் செயல்பாடு எப்படி இருக்கும் என்பதை முன்கூட்டி கணிக்கலாம். இதை பயன்படுத்தி தான் PSLV செயற்கைக்குள் ஏவப்பட்டது. அடுத்தது சிறுவினா என் சமகால தோழர்களே கவிதையில் கவிஞர் விடுக்கும் வேண்டுகோள் யாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவிஞர் என்ன வேண்டுகோள் முன்னோர் கூறிய முதுமொழியில் வாழ்வில் கடைபிடிங்கள், பொறுமையும் அடக்கத்தையும் கடைபிடிங்கள், அறிவை மறந்து நான் அறிவை போட்டுருக்கேன். ஓகே. அறிவை மறந்து உணர்ச்சி வசப்படுதல் கூடாது, பழமையை மதிக்க பழக வேண்டும், அறிவியல் என்னும் வாகனத்தில் ஆளும் தமிழை நிறுத்த வேண்டும், கரிகாலம் கட்டிய கல்லணை போன்று தமிழர்கள் உருவாக்கிய கண்டுபிடிப்புகளை கணினியில் ஏற்றுங்கள், ஏவுகணையில் தமிழை எழுதி எல்லா கோள்களையும் ஏற்றுங்கள் அப்படின்றாங்க.
அடுத்த கொஸ்டின் வந்து அறிவையும் உயிரினங்களையும் தொல்காப்பி எவ்வாறு தொடர்படுத்துகிறார்? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 106வது பேஜில் இருக்கு. அப்படியே அந்த டேபிள் எழுதினா போதும். அறிவையும் ஆற்றலையும் எப்படி தொடர்படுத்துறாங்க? ஓர் அறிவு அப்படிங்கிறது உற்றறிதல், தொடு உணர்தல். எடுத்துக்காட்டு வந்து புல் மரம். ஈரறிவு வந்து உற்றறிதல், சுவைத்தல், சிப்பி நத்தை. மூன்றறிவு வந்து உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், கரையான் எறும்பு. நான்கறிவு வந்து உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், நண்டு தும்பி. ஐந்தறிவு அப்படிங்கிறது உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பறவை. இருந்து ஆறறிவு அப்படிங்கிறது உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல், மனம். உதாரணம் மனிதன். அடுத்த 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பள்ளி மாணவர்கள் தமிழக அரசின் இணையவழி சேவைகள் எழுத அப்படிங்கிறது 9ஆம் வகுப்பு மாணவர்கள் நடத்தும் ஊரக திறன் தேர்வு, 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேசிய திறன் தேர்வு, கல்வி உதவித்தொகை பெறுவதற்காக தேர்வு ஆகியவற்றில் கலந்து கொள்ள விரும்பும் மாணவர்கள் தங்கள் பயிலும் பள்ளியிலேயே இணையத்தின் வழி விண்ணப்பிக்கலாம். அடுத்தது கல்லூரியில் சேர்வதற்கு இணைய வழியாக விண்ணப்பிக்கலாம். பல்வேறு தொழிற்கல்வி நுழைவுத் தேர்வுகளுக்கு இணையத்தின் வழி விண்ணப்பிக்கலாம். அடுத்து பள்ளி கல்லூரி கட்டணம், தேர்வு கட்டணம் ஆகியவற்றை இணைய வழியில் செலுத்தலாம். அடுத்து தேர்வு அறை அடையாள சீட்டை பதிவிறக்கம் செய்யலாம். இதுதான் அதுக்கான ஆன்சர். அடுத்து 4 கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னா மக்களின் வாழ்க்கை தரம் உயர்த்துவதில் செயற்கைக்கோள் பங்கு, செயற்கைக்கோளின் பொதுமக்களுக்கு உண்டாகும் பயன்கள் அப்படிங்கிறது தான். அதாவது தரம் உயர்த்துவது செயற்கைக்கோள் பங்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் விவசாயம் மூலம் எவ்வளவு விளைச்சல் கிடைக்கும் என்பதை கணித்து அரசுக்கு தெரிவிக்க முடியும். அதற்கேற்ப அரசு திட்டங்களை வகுக்க முடியும். நிலத்தில் எந்த இடத்தில் எவ்வளவு நீர் இருக்கும் என செயற்கைக்கோள் மூலம் அறியலாம். இணையவழி சேவைகள் அனைத்துக்கும் செயற்கைக்கோள் அவசியம் அப்படிங்கிறாங்க. அடுத்து 5 வந்து வலினம் இட்டும் நீக்கம் எழுதும் இன்றியமையாத எடுத்துக்காட்டுகள் எழுதுக. தொற்று வலினம் மிக வேண்டிய இடத்தில் அதனை இட்டும் மிக வேண்டாத இடத்தில் அதனை தவிர்த்து எழுத வேண்டும். அவ்வாறு எழுதாவிட்டால் சொற்பிழையும் பொருள் மயக்கம் உண்டாகும். எடுத்துக்காட்டு வந்து விடுதியில் தங்க வந்த ஒருவன் ஐயா இங்கு தங்க பணம் தர வேண்டுமா அப்படின்னு இப்போ போட்டு என்று கேட்டால் அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, தம்பி இங்கு தங்க பணமும் தர வேண்டாம், தங்க பணமும் தர வேண்டாம் என்றார். தங்க பணம் அப்படின்னா தங்கத்தால் ஆன பணம். இப்போ போறப்ப தங்கத்தால் ஆன பணம், தங்க பணம்னா தங்குவதற்கான பணம். ஸோ வலினம் மிகுவதால் பொருள் மயக்கம் உண்டாகும் அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? இப்படி ஸ்டாப் பண்ணி எழுதிக்கிறேன் ஆன்சர். அடுத்தது 118வது பக்கம் மொழிபெயர்க்க. ஸோ இது அப்படியே நோட் பண்ணிங்க. நம்ம அப்படியே வாசிச்சு ஆன்சர். ஸோ என்ன சொல்ல பாட்டில் சைக்ளோஃபோன் மேக் மியூசிக் வித் பாட்டில்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. புட்டி அதிர்விசை கருவி புட்டிகளை வைத்து இசையை உண்டாக்குது அப்படிங்கிறாங்க. யூ வில் நீட் 6 கிளாஸ் பாட்டில்ஸ், உடன் ஸ்பூன், வாட்டர், ஃபுட் கலரிங். உனக்கு தேவையானவை 6 கண்ணாடி புட்டிகள், மரக்கண்ணாடி, நீர், உணவு சாயம். அது ஃபர்ஸ்ட் வந்து fill one bottle with water, then fill each other bottle with slightly less than the bottle next to it. ஒரு புட்டியில் நீரை நிரப்பு, அடுத்தடுத்த புட்டிகளில் முந்தைய புட்டியை விட ஒவ்வொன்றிலும் நீரை குறைவாக நிரப்பு. ரெண்டாவது add some food coloring to help to see the different levels of water. வெவ்வேறு அளவுள்ள நீரின் மட்டம் அறிய உணவு சாயம் செய்ய அப்படிங்கிறாங்க. மூணாவது tap the bottles with the end of a wooden spoon, can you play a tune? மரக்கரண்டியின் நுனியை வைத்து புட்டிகளை தட்டி பண்ணோட இசைப்பாயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கண்ணாடி போட்டிருக்கேன், மரக்கரண்டி. ஓகேவா? உடன் ஸ்பூன் தானே. ஸோ வந்து மரக்கரண்டி. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாட்டர் மியூசிக், நீர் ஓசை, நீர் இசை அப்படி வச்சுக்கலாம். ஹிட்டிங் த பாட்டில்ஸ் வித் ஸ்பூன் மேக் தெம் வைப்ரேட் அண்ட் ப்ரொடியூஸ் சவுண்ட். அந்த மரக்கரண்டியை வைத்து புட்டியை தட்டி அதிர்வுறச் செய்து ஒளியை எழுப்புக. த மோர் பாட்டில்ஸ் வைப்ரேட், த மோர் த பாட்டில்ஸ் வைப்ரேட்ஸ் த ஹையர் த நோட் வில் பி. த மோர் பாட்டில் வைப்ரேட்ஸ் அப்படின்னா அதிகமான புட்டி அதிர்வுறும் போது உயர்வு சத்தம் எழுப்புகிறது. த மோர் வாட்டர் இன் எ பாட்டில் லெஸ் இட் வைப்ரேட்ஸ். அதிக வாட்டர் உள்ள புட்டியில் குறைவான அதிர்வுகள் உண்டாகுது, ஏற்படுகிறது. ஸோ லெஸ் வாட்டர் மீன்ஸ் ஹையர் நோட்ஸ். குறைவான வாட்டர் உள்ள புட்டி அதிகமான அதிர்வுகளை ஏற்படுத்தும். அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து இது வந்து நான் எழுதல. ஸோ அப்படியே நான் சொல்லியிருக்கிறதே கொஞ்சம் பேக் போயிட்டு அப்படியே எழுதிங்க. அவ்வளோதான். பின்வரும் பற்றி இடம்பெற்றுள்ள பெருமொழி சொற்களுக்கு நிகரான தமிழ் சொற்களை எழுது அப்படிங்கிறாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய பெருமொழி சொற்கள்லாம் நான் பார்த்ததை நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அப்படியே எழுதலாம். ஆதார அப்படின்னா அடிப்படையான, ருசிகள்னா சுவைகள், காப்பி குழம்பி. ஓகேவா? சேவரி காரச்சுவையுண்டி. அடுத்து டேஸ்ட் சுவை, அலட்டல் ஆச்சரியம், எக்ஸ்பிரஷன் வெளிப்பாடு, வாசனை மனம், சராசரி சரிவீதம். பாதாம் அப்படின்னா வாதுமை பருப்பு, அல்வானா அல்வாதான், ஐஸ்கிரீம்னா பனிக்கூழ், ரசிக்க போற்ற, ஜில் குளிர்ச்சி, பெப்பர்மெண்ட் மிளகு கீரை, சென்ட் நறுமண வாசனை, மஸ்க் பெயர்ச்சொல், மஸ்க் அப்படிங்கிறது பெயர்ச்சொல். ஓகே. ஈத்தர் அப்படிங்கிறது அல்லது பெட்ரோல் தான் பாறை எண்ணெய். அடுத்தது கதை படித்து உரையாடலாம் மாற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து சிப்பி 1 அப்படின்னு போடுங்க. இது எதுவுமே எழுத வேண்டாம். சிப்பி 1 அப்படின்னு செமிகோலன் போட்டு ஐயோ என்னால் வழி தாங்க முடியவில்லை, ஏன் அதாவது ஐயோ என்னால் வெளி தாங்க முடியவில்லை அப்படிங்கிறது சிப்பி 1 போட்டு ஐயோ என்னால் வழி தாங்க முடியவில்லை மட்டும் போடுங்க. அடுத்து சிப்பி 2 போட்டு ஏன் என்னாச்சு, அதாவது கான்வர்சேஷன் உரையாடலாம் போடுறாங்க. சிப்பி 1 என்ன பண்றாங்க, ஐயோ என்னால் வழி தாங்க முடியவில்லை அப்படிங்கிறாங்க. சிப்பி 2 அப்படின்னு போட்டு ஏன் என்னாச்சுன்னு எழுதணும். சிப்பி 1 எனக்குள் ஏதோ ஒரு கனமான உருண்டை பந்து உருவல் போய் இருக்கிறது, ரொம்ப வலி அப்படின்னு சிப்பி 1 அப்படின்னு போட்டு எழுதுங்க. அடுத்து சிப்பி 2 ஆஹா நான் எந்த வழியும் இல்லாமல் நலமாக இருக்கிறேன். சிப்பி 2 என்ன பண்ணணும், ஆஹா எந்த வழியும் இல்லாமல் நலமாக இருக்கிறேன். அடுத்து சிப்பி 1 உனக்கு எந்த வழியும் இல்லாமல் இருக்கலாம், உனக்கு எந்த வழியும் இல்லாமல் இருக்கலாம், வழியை தாங்க விரும்பாத நீ எப்போதும் இப்படியே வெறுமையாக கிடக்க வேண்டியதுதான். ஆனால் இப்போது சிரமப்படுத்தும் அந்த வழி இன்னும் சில நாட்களில் ஒரு அழகான முத்துவாக உருவெடுக்கும், அது பெருமை தேடி தரும். அவ்வளவுதான். ரெண்டு கமர்ஷியல் சிப்பி 1 சிப்பி 2 சிப்பி 1 சிப்பி 2 அப்புறம் சிப்பி 1 சொல்றாங்க. அவ்வளவுதான். ஓகேவா? சிப்பி 1 போட்டு அந்த சென்ஸ், சிப்பி 2 போட்டு இந்த சென்ஸ். அவ்வளவுதான். இது அப்படியே எழுதி வரணும். அடுத்து செய்தித்தாள் இடம்பெற்றுள்ள ஒரு வாரத்திற்கான அறிவியல் பற்றி குறிப்பிடுது. அங்காடி வாங்கிய உணவுப் பொருள் உருவாக்க கெடுநாள் உடைய லட்சம் உணவுப் பொருள் குறிப்பிட்ட பட்டை ஆகிய விவரங்களை கொண்டு உணவுப் பொருள் உண்மை தண்ணீர் கண்டறிவது. இப்போ வந்து ஆன்சர் நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர்ல கலெக்ட் பண்ணலாம். பட் நான் சும்மா உதாரணத்துக்கு கொடுத்துருக்கேன். இது எழுதும் அவசியம் கிடையாது. நீங்க பாத்துக்கங்க. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். பூமி அதிகரிக்கப்பட்டால் கடலோர நகரங்களுக்கு ஆபத்தின விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதாவது நியூஸ் பேப்பர் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 1937 ஆண்டுகளுக்கு பிறகு அதிக நிலவு பூமியை நெருங்குகிறது. 1 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட சிறு கோள்கள் கொண்ட பூமி நெருங்கி வருகிறது. குலசேகரப்பட்டது ராக்கெட் லான்ச் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் லான்ச் நிறுவ அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. அடுத்து அங்காடியில் வாங்கும் உணவுப் பொருட்களின் உருவாக்க நாளையும் கெடுநாளையும் கொண்டு உரிய காலத்தில் அதனை நாம் பயன்படுத்தலாம். ஓகேங்களா? அதாவது எப்போ நீங்க கடையில் பொருள் வாங்கினாலும் பின்னாடி எக்ஸ்பைரி டேட்னு சொல்லி போட்டுருப்பாங்க, மேனுஃபேக்சர் டேட் போட்டுருப்பாங்க. கண்டிப்பாக வாங்கி அதை திருப்பி பார்த்து தான் அந்த பொருளை வாங்கணும். அப்படி பார்க்கும்போது எக்ஸ்பைரி டேட் அதுக்கு முன்னாடியே எக்ஸ்பைரி இருக்கு அப்படின்னா நீங்க பயன்படுத்தலாம். கடைசி காலாவதி தேதியிட்ட பொருட்கள் திருப்பி கொடுக்க உதவுகிறது. சப்போஸ் நீங்க பார்க்குறப்போ அந்த டேட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு இந்த மாசத்துக்குள்ள அப்படின்னா என்ன பண்ணலாம், திருப்பி கொடுக்கலாம். உணவுப் பொருட்களின் ஆற்றல் குறியிடப்பட்ட ஏவற்றின் மூலம் அதில் உள்ள பொருட்கள் கலவை குறிப்பிலும் பயன்பாட்டையும் அறியலாம். ஸோ பிஸ்கட் பேக்கெட்ல இருந்து எல்லாரோட பின்னாடி வந்து இன்கிரியன்ஸ் சொல்லி போட்டுருப்பாங்க. அதில் எவ்வளோ எனர்ஜி, அதுக்குள்ள என்ன கண்டென்ட் இருக்குது, இன்கிரியன்ஸ் என்னலாம் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதை நீங்க நெட்ல சர்ச் பண்ணி உடம்பு தேவை நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. விலை குறிப்பு மற்றும் உணவுப் பொருட்கள் தொடர்புடைய செய்திகளை அறியும் பயன்படுகிறது. அப்போ நம்ம எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அது வந்து எவ்வளோ விலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எப்போ வந்து இதுக்குள்ள எந்த காலத்துக்குள்ள நீங்க பயன்படுத்தி எந்த காலத்துல பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க, என்ன பொருட்களை சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருக்காங்க. அது மூலமா அந்த பொருளை நம்ம பயன்படுத்தலாம் வேண்டாம் அப்படிங்கிறது நம்மளோட
சொந்த முடிவு தான். ஓகேவா? அதான் இங்க சொல்றாங்க. அடுத்து நயம் பாராட்ட சொல்றாங்க. இங்க பாரதிதாசன் அவருடைய பாடல் வந்து கொடுத்துருக்கேன். இந்த பாரதிதாசன் இந்த பாடல் வந்து நீங்க படிச்சிக்கங்க. நான் ஆன்சர் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ திரண்ட கருத்து அப்படிங்கிறது பரிதி ஒளி மங்காத நெருப்பும் பிளம்பும் மாணிக்க குன்று தங்கத்தட்டு வானவீதி ஏற்றி ஒளி விளக்கு கடலில் கோடி கதிர்களை கைகளால் ஊன்றும் ஒளி விளக்கு மலைக்காடு இல்லம் ஆகியவற்றில் ஒளி பறந்து பரிதியை நீ வாழ்க அப்படின்னு சொல்லி, அதாவது சூரியன் வந்து வாழ்த்துறாரு. அவ்வளவுதான். சந்த நயம் அப்படிங்கிறது அருட்சி கடிநெடுதி ஆசிரியர் விருத்தம் பாவை சேர்ந்ததாக உள்ளது. அடுத்தது சந்த பாடலுக்கு சொந்தம் எதிர்மறை நயங்களை உள்ளடக்கி பாடல் உள்ளது. ஸோ எனக்கு இந்த சென்டென்ஸ் வந்து கொடுக்கணுமா அப்படின்னு தெரியல. என்ன சந்தம் இருக்கோ அதை சொன்னவே போதுமானது தான். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா எனக்கு ஒருவேளை எழுதணும்னா எழுதுங்க. பட் மோஸ்ட்லி எழுதுறாங்க, எல்லாமே எழுதுறாங்க. நான் கவனிச்சு வரைக்கும். ஸோ இதுதான் எழுதுங்க. சந்த பாடலுக்கு சொந்தம் எதிர்மறை நயங்களோட உள்ளடக்கி பாடல் உள்ளது. அடுத்து மோனை முதலெழுத்து ஒன்றி வருவது மோனையாகும். பொங்கியும் பொழிந்தும். ஓகேவா? ஸோ அந்த பாவசியில் வந்து எல்லாமே மோனை எழுதி அமல் பண்ணிட்டு முடிஞ்சது. எதிர்க்கு வந்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதிர்க்கு. அது ரெண்டாவது எழுத்து பொங்கி சிங்கமே மங்காத தங்க இதெல்லாம். அந்நயம் அப்படின்னு உருவகணி பருதியை தனப்பிளம்பு தங்கத்தட்டு மாணிக்க குன்று. அடுத்து ஓசை நயம் வந்து ஏகார ஈட்டு சொற்கள் மிகுதி வருவதால் ஒழுகிய ஓசையில் சொற்கள் அமைந்துள்ளன. ஏகார ஈட்டு சொற்கள் வந்து மிகுதியாக இருக்குது அப்படிங்கிறனால ஒழுகிய ஓசை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏற்ற தலைப்பு அப்படிங்கிறது சுடரொளி வாலி அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம எப்பயுமே யூஸ்வலாக ஃபார்ம் பண்ணுற ஸ்கிரிப்ட் இப்படி தான் நம்ம எழுதிருக்கோம். பட் என்னோட ஐடியா பாருங்க, இது எப்படி எனக்கு தெரியல, மோஸ்ட்லி எதுவும் தெரியல. பட் இப்படி இருந்தால் இப்படி பாருங்க. திறந்த கருத்து அதை அப்படி எழுதிடும். சந்த நயம் அப்படிங்கிறது நம்ம எதிர்க்கு வந்திருக்கு. அந்த அரிசி கடிநெடி ஆசிரியர் விருத்தம் போயிட்டு இருந்தது. என்ன சந்த நயம் அரிசி கடிநெடி ஆசிரியர் விருத்தம் எதுகை வந்து முதல் தோன்றி வருவது அதுக்கான உதாரணம். மோனை இரண்டாம் தோன்றி வருவது அதுக்கான உதாரணம். அணி உருவகணி அதுக்கான உதாரணம். ஓசை ஏகார ஈட்டு சொற்கள் வருது. அந்த ஏகார ஈட்டு சொற்கள் ஏதோ ஒன்று. தலைப்பு சுடரொளி. அதை டேபிளேஷன் ஃபார்ம்ல கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். பட் இந்த மாதிரி நம்ம ஏன்னா தமிழ்ல நிறைய சென்டென்ஸ் எழுதி ஸ்கிரிப்டா எழுதும்போது ஹேண்ட்ரைட்டிங் பிரச்சனை வருது, டைமிங் பிரச்சனை வருது அந்த மாதிரி. ஸோ இது மாதிரி யோசிப்பாங்க. ஸோ அடுத்ததாக 120 பக்கம் இமிழ்தல் அப்படின்னா ஒளித்தல். இதுவும் சம்பந்தம். இமிழ்தல் ஒளித்தல். இசைவு அப்படின்னா ஏற்றல். தூணம் அப்படின்னா ஒளி சத்தம் வருது. தூணம்னா ஒளி. சபலை அப்படின்னா மின்னல் திருமகள் திப்பிலி. துகளம் அப்படின்னா நுண்ணொளி. ஒரு சொல்லால் தொடர்ந்து இரு இடங்களை நிரப்புக. விலங்கு எழுதி அகல் கால் அலை. ஓகே, தெரியுதா? அகல் கால் அலை. எண்ணெய் ஊற்றி அகல் விளக்கு ஏற்றியுடன் இடத்தை விட்டு அகல். அதாவது எண்ணெய் ஊற்றி பற்ற வச்சோம்னா இடத்தை விட்டு நகரம் அப்படி சொல்றாங்க. அதாவது இந்த இடத்துல வந்து ஏற்றது அகல்னா விளக்கு. ஓகேவா? இந்த இடத்துல வந்து நகரம் அப்படி சொல்றாங்க. எண்ணெய் ஊற்றி அகல் விளக்கு ஏற்றியுடன் இடத்தை விட்டு அகல். எனக்கு கால் பங்கு பிரித்து கொடுக்கவா கீழே ஈரம் பார்த்து உன் தாழ்வை. இந்த கால் அப்படிங்கிறது பங்கு. ஓகேவா? இந்த கால் அப்படி நம்மளோட கால். ஸோ எனக்கு கால் பங்கு பிரித்து கொடுக்கவா, எனக்கு கால் பங்கு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. 4 எனக்கு வந்து கொடு. கீழே ஈரம் பார்த்தும் காலை, நம்ம காலை பார்த்துக்கணும். ஒரே ஸ்பெல்லிங் தான், ஆனால் இடம் வந்து பொருள் மாறுது. கைப்பொருளை கடல் அலையில் தொலைத்து விட்டு கரையில் தேடி அலைந்தால் கிடைக்குமா. இந்த அலைங்கிறது கடலோட அலை. இந்த அலை அப்படிங்கிறது தேடி அலையுது. எங்கெங்கயோ தேடி பார்த்தோம் சொல்றாங்க. மாதிரி வீட்டு விலங்கு ஆன நாயுடன் விளையாடும் மகிழ்ச்சி தரும். வெளியில் அதனை கழுத்து விலங்குடன் மட்டுமே பிடித்து செல்ல வேண்டும். ஸோ இந்த இடத்துல வந்து விலங்கு அப்படின்னு சொல்லி எழுத மறந்து. ஓகே, இங்கே விலங்கு வீட்டு விலங்கு அப்படின்னா ஹவுஸ் ஹோல்டு டொமஸ்டிக் அனிமல்ஸ். ஸோ வீட்டு நாய்க்குட்டி அந்த மாதிரி நாய் விளையாட முடிச்சு இருக்கும். வெளில போகிறப்ப விலங்கு அப்போ என்ன சங்கிலி, அந்த இடத்துல சங்கிலி அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. எழுத்தாணி கொண்டு எழுதிய தமிழை ஏவுகணையில் எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள். அதாவது நம்ம இந்த எழுதி அப்படிங்கிறது எழுத்தாணி கொண்டு எழுதுறது நோட்டில் எழுதி வைக்கிறது. ஏவுகணையில் எழுதி அப்படின்னா நம்ம ஏரோப்ளைனில் அங்கே போய் எழுதி அப்படி பண்ணி நம்ம எல்லா கோளையும் ஏற்றுக்கிறது. ஓகேவா? அடுத்தது ஒரு தொடரில் இருவினைகளை அமைத்து எழுதுக. ஸோ அவங்க கொடுத்துருக்காங்க விரித்தது. இந்த டைம் வந்து குரூப் 4 எக்ஸாம் கேட்டிருந்தாங்க. மலைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தொகை விரித்தது அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல நல்லா படிச்சிங்கன்னா எதிர்காலத்தில் நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு இந்த புத்தகம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் ஆழமாக படிச்சிங்க. 10வது போனாலும் விட்டுறாங்க, திரும்ப படிச்சிட்டே இருங்க. ஏன்னா நாளைக்கு வேலைக்கு போகிறப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மார்க்கும் ஒரு வார்த்தையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, சந்தேகமாக இருந்தால் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்க. குரூப் 4 2025 போட்டாலும் சரி தான். நீங்கள் எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து போட்டாலும் சரி தான். கண்டிப்பாக நம்மளோட 9th புக்லேருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, விருந்தது அப்படின்னா மலைக்காடு வீசியதால் பூவின் விருந்தனா மயில் தொகை விரித்தது. அப்போ மீதி 1 2 3 4 5 இருக்கு. அது பார்க்குறோம். குவித்து கருமேகங்கள் குவிந்து மலைமேகம் சூழ்ந்தது. அதனால் நெல்மணிகளை உழவர்கள் குவித்து அள்ளினர். குவித்து சேர்ந்து ஊரார் அனைவரும் ஒன்று சேர்ந்து பணத்தை சேர்த்து திருவிழா கொண்டாடினர். ஓகேவா? பணத்தை சேர்த்து திருவிழா கொண்டாடினர். பணித்து ஆசிரியர் மாணாக்கரிடம் பெரியோரிடம் பணிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று பணித்தார். பொறுத்து அட்டவணைகளை படித்து மிகச் சரியான விடையை பொருந்தும்படி பொறுத்துக. கரெக்டாக மேட்ச் பண்ணுங்க அப்படி சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து மாற்று. திருவிளக்கின் ஒளி தெரியாததால் விளக்கு தெரியுமாறு மாற்று பக்கத்தில் திருப்பி அமைத்தனர். ஓகேவா? திருவிளக்கின் ஒளி தெரியாததால் விளக்கு தெரியுமாறு ஓகேவா? மாற்று பக்கத்தில் திருப்பி அமைத்தனர். மாற்று 2 போட்டாச்சு. அடுத்தது ஒரு கவிதை சொல்லியிருக்காங்க. நாயை மனிதனும் ரோபோ மனிதனையும் பிடித்துள்ளதை போல நவீன யுகத்தில் ரோபோ முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்னு இந்த இமேஜ் பார்த்து நான் எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு தோன்ற மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது மின்சார சேமிப்பு பற்றிய விழிப்புணர்வு முழக்க தொடர்களை எழுதி வகுப்பையும் பள்ளியும் காட்சிப்படுத்துக. ஸோ இது நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு தோன்ற மாதிரி எழுதிக்கலாம். இயற்கையை இயன்ற அளவு பயன்படுத்துவோம், மின்சாரம் சேமிப்போம், ஈகையை வளர்ப்போம், மின் விரயத்தை தடுப்போம் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கலாம். அடுத்தது என் பெற்றோர் மகிழுமாறு நான் செய்ய வேண்டியது. ஸோ நம்ம பெற்றோர் வந்து நம்ம மகிழுமாறு என்ன செய்யணும்? என் வீட்டு நிலையிலிருந்து தேவையிருந்து பொருட்கள் வாங்க. ஏதாவது நீங்கள் பொருள் வாங்க என்ன பண்ணணும்? தேவையான மட்டும் வாங்கணும். அலைபேசி பயன்படுத்தி 10 நிமிடங்களுக்கு மேல் நீட்டிக்காமல் இருப்பது. 10 நிமிஷத்துக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது? கண்டிப்பாக செல்ல பார்க்கவே கூடாது. அது பேரண்ட்ஸ்க்கு வந்து ஹாப்பினஸ் தரும். தொலைக்காட்சி பார்ப்பதை விட குறிப்பிட்ட நேரமாக குறைத்துக் கொள்ளுங்க. பார்ப்பது நல்லது. அதாவது நீங்கள் ½ hour அது மேலே என்ன பண்ணக்கூடாது? போய் ஆஃப் பண்ணிடணும். எந்த படம் எந்த சாங் சரி, அது வந்து அவங்க ரொம்ப சந்தோஷப்படும். பையன் பரவாயில்ல, டைமிங் வந்து கரெக்டாக பார்த்து ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறு உதவிகள் புரிவது தன் தேவைகளை இயன்றவரை செய்து அப்படின்னு சொல்லி, அதாவது நம்ம சின்ன ஹெல்ப் பண்ணணும். துணி துவச்சிட்டாங்க போய் காய போடுறது, அப்புறம் பாத்திரம் வந்து விளக்கி வைக்கிறது, நம்ம ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிறது, வீடு போடுறது, அந்த மாதிரி சின்ன உதவி செய்யணும். தன்னோட தேவைகள் நம்மளோட ட்ரெஸ் குளிக்க எடுத்து வச்சுக்கிறது, தண்ணி எடுத்து வச்சுக்கிறது, நம்மளோட சின்ன புக்ஸ் நோட் புக்ஸ் எல்லாமே கரெக்டாக போடாமல் எடுத்து பேக்கில் வச்சுக்கிறது, பேனா குத்தி அந்த மாதிரி வேணும். மின்சார பொருட்களை பாதுகாப்பு பயன்படுத்தும். அப்போ கரண்ட் மழை வருது அப்படின்னா கரண்ட்லாம் ஜாக்கிரதை பயன்படுத்தணும். அந்த மாதிரி சில பாதுகாப்பு விஷயங்கள் எல்லாமே பேசணும். அடுத்து நல்ல நண்பர்களை பேணுவது, சேர்ந்து நற்செயலை செய்வது. ஸோ எப்பயுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து நம்ம சேர்ந்து நட்பை பேணணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இருந்தால் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? பரவாயில்ல, பையன் வந்து நல்ல பசங்களோட சேர்ந்துருக்காங்கிறப்போ அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. சேர்ந்து நற்செயல் புரிவது, பெரியவர்களுக்கு உதவி பண்ணுறது, சின்ன உதவிகள் நல்ல விஷயங்களை பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? பரவாயில்ல, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களும் இன்னும் கொஞ்சம் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதோட வந்து 4th லெசன் வந்து முடிஞ்சது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.